மூடநம்பிக்கை பேச்சாளரான மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் காவல்துறை விசாரணையின் போது திடுக்கிட வைக்கும் பல காரணங்களை கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஜாமீன் மனுவை கூட தாக்கல் செய்ய மாட்டேன் என கூறிய மகாவிஷ்ணு அப்படி என்ன பிளாஷ்பேக் கதையை கூறினார்? விரிவாக பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் மாணவர்களிடையே மூடநம்பிக்கையை பரப்பும் விதமாக பேசிய பேச்சுக்களால் பரம்பொருள் பவுண்டேஷன் நிறுவனர் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தனியார் தொலைக்காட்சியில் மேடை பேச்சாளராக வாழ்க்கையை தொடங்கியவர் ஆன்மீகத்தில் இறங்கியதாக கூறப்பட்ட நிலையில் மகாவிஷ்ணு குறித்த மற்றொரு அதிர்ச்சிகர தகவல் ஒன்று தமிழக மக்களை வியக்க வைத்துள்ளது. ஸ்டாண்ட் அப் காமெடியனாக இருந்த மகாவிஷ்ணுவுக்கு சினிமாவில் பெரும் புகழை பெற வேண்டும் என விரும்பியிருக்கிறார். எந்த துறையில் எந்த வேலையை செய்தால் கோடி கோடியாக பணத்தை அள்ளலாம் என கணக்கு போட்ட மகாவிஷ்ணுவுக்கு முதலில் சினிமா துறையே கண்ணில் பட்டது. ஹீரோக்கள், இயக்குநர்கள் பெரும்பாலானோர் கோடிகளில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கையில் அதே பாணியை கையாளத் தொடங்கினார் மகாவிஷ்ணு. இதற்காக கோடம்பாக்கத்தையே கோயிலாக நினைத்த மகாவிஷ்ணு உதவி இயக்குநராக சில படங்களில் பணியாற்றியதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து கடந்த 2019ஆம் ஆண்டு கயல் பட நடிகர் சந்திரனை வைத்து நான் செய்த குறும்பு என்ற திரைப்படத்தின் கதையை எழுதி அதை தயாரிக்கவும் தொடங்கினார். ஆனால் பணம் இல்லாததால் படம் பாதியிலேயே கைவிடப்பட்டதால் மகாவிஷ்ணுவின் பார்வை ஆன்மீகத்தின் பக்கம் திரும்பியது. இந்தியாவில் பல சாமியார்கள் ஆசிரமம் நடத்தி வைத்துக் கொண்டு டிரஸ்ட் மூலம் கோடிக்கணக்கில் பணத்தை பதுக்கி வைத்திருப்பதை உள்ளுர அறிந்திருக்கிறார் மகாவிஷ்ணு. இதன் காரணமாக ஆன்மீகத்தில் நுழைந்து பணத்தை குவிப்பதற்கு எழும்பூரை சேர்ந்த முதிர்ந்த சாமியாரை அணுகி ஆன்மீகம் தொடர்பான தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டாராம். ஆன்மீகத்தை எப்படி மார்க்கெட்டிங் செய்வது என்பது குறித்து வேறு சிலரிடம் கற்றுக்கொண்டவர் ஒரு கட்டத்தில் ஃபீல்டில் இறங்கினார். பிற சாமியார்களைப் போல பழைய காலத்து கதைகளை விடுத்த மகாவிஷ்ணு தற்போதைய தலைமுறையினரையும் தம் பக்கம் இழுக்க செய்யும் வகையில் வழக்கில் உள்ள வார்த்தைகளையும் ட்ரெண்டிங்கில் உள்ள சம்பவங்களையும் அவ்வப்போது எடுத்து விடுவது மகாவிஷ்ணுவின் வழக்கம். மேலும் தனது யூடியூப் சேனலில் விஜய், அஜித் உள்ளிட்ட நடிகர்களின் படங்களை விமர்சிப்பது போலவே இயக்குநருக்கே தெரியாத சில கருத்துக்களை எடுத்து கூறி அதை ஆன்மீகத்துடன் சம்பந்தப்படுத்தி பேசுவார். ஆன்மீக சொற்பொழிவில் பங்கேற்பதற்கு பிற சாமியார்களை விட குறைந்த அளவில் வசூல் செய்துள்ளார் மகாவிஷ்ணு. 10,000, 20,000 ரூபாய் பேக்கேஜுகளில் சொற்பொழிவாற்றி வந்தவர் வெளிநாடுகளுக்கு சென்றால் லட்சக்கணக்கில் பணம் கேட்பது வழக்கம். மகாவிஷ்ணுவின் வங்கிக் கணக்குகளை போலீசார் ஆய்வு செய்த போது அதில் சுமார் 10 லட்சம் ரூபாய் வரை பணம் இருந்தது தெரிய வந்தது. ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, கரிபியன் கடற்கரை பகுதி வரை சென்று வந்தவர் அங்கு ஏதேனும் தீவுகளை வாங்கியிருக்கிறாரா என்றும் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சின்னத்திரையில் தோன்றி வந்தவர் 5 ஆண்டுகளுக்கு முன்பு சினிமா இயக்குநராக அறிமுகமானவர். ஆன்மீகத்தில் இறங்கிய ஒரு சில ஆண்டுகளிலேயே பிரபலமான மகாவிஷ்ணு அள்ளிவிட்ட தகவல்களை கேட்டு மிரண்டு போயுள்ளனர் காவல்துறை அதிகாரிகள். மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் ராகவேந்தர்.